வணக்கம். பங்குச்சந்தை அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஏதோ புரியாத கணக்கு, கொஞ்சம் பயமா இருக்குன்னு தோணும் இல்லையா? ஆனா கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம அந்த கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஸ்டாக் மார்க்கெட் உண்மையிலே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத எந்த முன் அனுபவமும் இல்லாத ஒரு பிகினருக்கு புரியுற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஓகே, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். முதல்ல அந்த பேக்யார்ட் பார்பிக்யூ விவாதம், அப்புறம் பங்கு சந்தை பத்தின சில கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். பிரைமரி மற்றும் செகண்டரி மார்க்கெட்ஸ்னா என்ன, இந்த புல்ஸ் பியர்ஸ் இண்டிசஸ்லாம் என்ன சொல்ல வருது, கடைசியா உங்களோட முதலீட்டு மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல்ல செக்ஷன் 1, தி பேக்யார்ட் பார்பிக்யூ டிபேட். அதாவது நாம உண்மையிலே என்னதான் வாங்குறோம். சும்மா இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க நண்பர்களோட ஒரு பார்ட்டியில ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. அங்க எல்லாரும் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் பத்தி ரொம்ப சீரியஸா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்க மனசுல தோன்ற முதல் கேள்வி, அட உண்மையிலே அப்படின்னா என்னப்பா அப்படிங்கிறது தானே? அதுக்கான சிம்பிளான விடை இதுதான். நீங்க ஒரு ஸ்டாக், அதாவது பங்க வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதிக்கே நீங்க ஓனர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இதுல ரிஸ்க் அதிகம், அதே சமயம் ரிவார்ட் அதாவது லாபமும் ரொம்ப அதிகம். அதுவே நீங்க ஒரு பாண்ட் வாங்குறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனிக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி, அது மட்டும் இல்லாம உங்க கடனுக்கு தொடர்ந்து கரெக்டா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து செக்ஷன் 2, பங்குச்சந்தை பத்தின அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சு ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடலாம். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஷேர் மார்க்கெட்னாலே அது ஒரு சூதாட்டன்னு நினைக்கிறாங்க. நோ வே, அது முற்றிலும் தப்பு. கேசினோல போய் விளையாடுறது வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி பண்றது. ஆனா சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். அது கம்பெனியோட டேட்டா, பக்கா ரீசர்ச், அப்புறம் லாங் டேர்ம் பிளானிங்கை பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ற ஒரு விஷயம். இன்னொரு மித் என்னன்னா, மார்க்கெட்ல இறங்கணும்னா கை நிறைய பணம் வேணும், பெரிய பணக்காரரா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வெறும் 500 ரூபாயில கூட நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். வருஷங்கள் ஆக ஆக காம்பவுண்டிங், அதாவது அந்த கூட்டு வட்டியோட பவரால உங்களோட சின்ன முதலீடு கூட ஒரு பிரம்மாண்டமான சொத்தா வளர முடியும். அதான் மேஜிக். மூணாவது செக்ஷனுக்குள்ள போவோம். பிரைமரி வர்சஸ் செகண்டரி மார்க்கெட்ஸ். நிஜமான ஆக்ஷன் எங்க நடக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல பிரைமரி மார்க்கெட். இத ஒரு கடையோட பிரம்மாண்டமான ஓபனிங் செரிமனி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனி தங்களோட பிசினஸை வளர்க்க பணம் தேவைப்படும் போது பப்ளிக் கிட்ட முதலா ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ற இடம் தான் இது. இதை தான் நாம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இல்லனா சுருக்கமா ஐபிஓ அப்படின்னு சொல்றோம். அந்த ஐபிஓ முடிஞ்ச உடனே மொத்த ஆட்டமும் செகண்டரி மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இது என்னன்னா, ஏற்கனவே வெளியிட்ட பங்குகளை இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்குள்ளேயே வாங்கிக்கவும் வித்துக்கவும் பயன்படுத்துற ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க ஷேர்ஸோட விலை டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து ஏறி இறங்கிட்டே இருக்கும். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிரைமரி மார்க்கெட்ல நீங்க போடுற பணம் நேரா அந்த கம்பெனிக்கு போய் சேரும். ஆனா செகண்டரி மார்க்கெட்ல நீங்க ஷேர்ஸை கம்பெனி கிட்ட இருந்து வாங்கல, மாறா விற்க நினைக்கிற இன்னொரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க. சோ இங்க நடக்கிறது வெறும் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். ஓகே, இப்போ செக்ஷன் 4, புல்ஸ் பியர்ஸ் அப்புறம் இண்டிசஸ். நியூஸ்ல அடிக்கடி கேட்குற இந்த ஜார்கன்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு டீகோட் பண்ணிடலாம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்து அதிகமா ஷேர்ஸை வாங்கி குவிச்சு அதனால விலையும் ஏறிக்கே போச்சுன்னா அந்த பாசிட்டிவான சிச்சுவேஷனை தான் நாம புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஒரு காளமாடு தான் கொம்பால முட்டி மேல தூக்குற மாதிரி மார்க்கெட் மேல போறதை இது குறிக்குது. அப்படி இதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட்ல ஒரு சின்ன பயம் தொத்திக்கிட்டு எல்லாரும் ஷேர்ஸை விற்க ஆரம்பிச்சு விலை கடகடன்னு கீழே இறங்குச்சுன்னா நீங்க ஒரு பியர் மார்க்கெட்டுக்கு நடுவுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கரடி தன்னோட கையால அடிச்சு கீழே தள்ளுற மாதிரி மார்க்கெட் சரிவடைகிறது தான் இப்படி சொல்றாங்க. இப்போ ட்ரேடர்ஸ் எப்படி ப்ளே பண்றாங்கன்னு பார்க்கலாம். லாங் போறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது. ஆனா ஷார்ட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஒரு ஷேரோட விலை குறையும் நீங்க நினைச்சா உங்ககிட்ட இல்லாத ஒரு ஷேரை ஃபர்ஸ்ட் கடனா வாங்கி வித்துட்டு விலை குறைஞ்ச உடனே கம்மி விலைக்கு வாங்கி கடனை அடைக்கிறது. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, மார்க்கெட் புல் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல பியர் ட்ரெண்ட்ல இருக்கான்னு எப்படி ட்ராக் பண்றது? அதுக்கு உதவுறது தான் இண்டிசஸ். நம்ம ஊர்ல சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரி. இதை ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஷேர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட ஹெல்த் எப்படி இருக்கு, எந்த திசையில போகுதுன்னு ஒரு ரியல் டைம் ஸ்னாப்ஷாட் நமக்கு கொடுத்துரும். கடைசியா செக்ஷன் 5, உங்களோட இன்வெஸ்டிங் மைண்ட் செட். சக்சஸ்க்கான ரூட் இதுதான். மார்க்கெட்ல உங்களோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது யாரோ கொடுக்கிற சீக்ரெட் டிப்ஸோ இல்ல அடிக்கடி பண்ற ட்ரேடிங்கோ கிடையாது. ஓவர் நைட்ல பணக்கார ஆயிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை விடுறது தான் உங்க முதல் ஸ்டெப்.
லாங் டேர்ம் growthல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பணத்தை ஒரே இடத்துல முடக்காம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் மார்க்கெட் விழும்போதும் உங்களை காப்பாத்தும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிற மேஜிக் வேலை செய்யறதுக்கு பல வருஷங்கள் டைம் கொடுங்க. சோ மார்க்கெட்டோட மெக்கானிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னோ லாங் டேர்ம் சக்சஸ்க்கு என்ன மைண்ட் செட் வேணும்னு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே ஷேர் மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங் மாதிரி பார்க்காம சரியா இன்வெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா? உங்களோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்கான அந்த முதல் படியை நீங்க எப்போ எடுத்து வைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஹாப்பி இன்வெஸ்டிங்.